நான் வந்து ரெசிபி போட்டு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போனேன். வெக்கேஷன் டைம் வெளியில் போயிட்டோம். பர்ச்சேசிங்கு அது இதுன்னு நிறையா பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தது. இது எல்லாமே நிறையா இருந்ததுங்க. அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. டெய்லி போவோம் வருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே லீவில் தானே இருக்கிறாங்க குழந்தைங்களாம். அதனால் என்னென்னா இன்றைக்கி எப்போயுமே ஹாலிடேஸ்னாலே என் வீட்டில் சப்பாத்தி பூரி தான். அதனால சப்பாத்தி பண்ணேன். அதுக்கு வந்து எப்போயுமே குருமா அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த தடவை வந்து ஒரு மசால் மாதிரியே பண்ணலாம், பூரிக்கு பண்ணுற மசால் மாதிரியே பண்ணலான்னு தான் பண்ணேன். அது ஏற்கனவே நான் ரெசிபி போட்டிருக்கேன், அதே மாதிரி தான். பட் இதில் என்னென்னா தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம கடல மாவு வந்து கரைச்சி கடைசியில் ஊற்றினா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது பண்ணியிருப்பேன். எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். சேம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான், வேறு எதுவுமே இல்லை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா போட்டு பண்ணுறது தான் இது. அவ்வளோதான். பார்த்துங்க, இது நான் வந்து எப்பயுமே பூரி கட்டை பார்த்திங்கன்னா அந்த பழசு ஒன்று இருக்கும், அதில் தான் நான் காயை வெட்டிக்கேன். காய் வெட்டுறதுக்குன்னு சொல்லி நான் ஒரு பலகை வாங்கினேன், அது உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வாங்கினேன், அது உடஞ்சிருச்சு. அதனால் நான் அப்போருந்து வந்து நான் இந்த மாதிரி பூரி கட்டையை ஃபஸ்ட்டு பழசு கொஞ்சம் ஆனோன்னா நம்ம மாற்றிக்குவோம் இல்லைங்களா, அதனால் நான் வந்து அதில் வந்து காய் வெட்டிக்குவேன். காயெல்லாம் வாங்கி ஹால்லையே உட்காந்து சொரக்காய், கீரை எல்லாமே எல்லோரும் இருந்தங்காட்டி எல்லாருமே நம்ம சேர்ந்து செய்வோம். அந்த மாதிரி செஞ்சு காலையில் வந்து சப்பாத்திக்கு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா செஞ்சு அது வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் செஞ்சுப்பேன், டேஸ்ட்டாக. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. மத்தியானம் வந்து இந்த வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு தான். அதில் வந்து நான் கொஞ்சம் தட்டி போட்டும் சின்ன வெங்காயம் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே காரக்குழம்பு, ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிப்போம், பெருங்காயெல்லாம் போட்டு. சேம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் வந்து சொரக்காய் போட்டு ப்ளஸ் நான் வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சு அதை வேக வச்சு போட்டேன். இந்த சுண்டலை வந்து நான் மசாலுக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சப்பாத்திக்கு. பட் மத்தியானம் செய்கிறதுனால ஒரே போர் அடிச்சிடும்னு சொல்லி நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் குழம்புல போட்டேன். இதில் குழம்புலையும் மெயின் பார்த்திங்கன்னா சொரக்காய், நாட்டு சொரக்காய் கிடச்சிது, அதில் வந்து நான் போட்டேன். எல்லாம் கத்திரிக்காய் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் சொரக்காயில் போட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. இதில் மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வைக்கிற மாதிரி குழம்பு தான். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேங்காய் கொஞ்சமாக போடுவேன். தேங்காய் பாலும் தேங்காவும் கொஞ்சம் போடலாம். இல்லை தேங்காய் வேண்டாங்கிறவங்க புளி போட்டு அந்த கொத்தமல்லி தழை போட்டு அந்த இதோடு நிறுத்திடலாம். நான் என்ன பண்ணேன், அதுவும் போட்டு தேங்காயும் போட்டேன். பட் இதில் என்ன ஒரு அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த மாதிரி காரக்குழம்பு சொரக்காய் மெயினாக போட்டு வைக்கும்போது இங்கே பாருங்கள், தனியா, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே வறுத்து பொடி பண்ணி இந்த லாஸ்ட்டாக குழம்பு முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சிங்கன்னா மணக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது இல்லாமல் தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து அரைக்கீரை பொரியல் பண்ணியிருப்பேன். அந்த பொரியல் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன், அதனால் நான் ஃபுல்லாக அது காமிச்சிருப்பேன், ஆனால் போடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு மாங்காய் கட் பண்ணான். இதுதான் எங்கள் லஞ்ச் மெனு.